Hello everyone, welcome to Language Lab. இந்த வீடியோல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது PGTRB Unit 6 American Literature prescribe பண்ணிருக்க one of the poems Annie Bradstreet Prologue. Annie Bradstreet, she was born in the year 1612 and died in 1672. இவங்க வந்து first American woman poet சொல்றாங்க and she was also the first published poet of America. எங்க பிறந்திருக்காங்கன்னா நார்த்தாம்ப்டன் இங்கிலாந்து in 1612. Later she was migrated from England to America. Her first collection name வந்து The 10th Muse Lately Sprung Up in America 1650ல பப்ளிஷ் ஆயிருக்கு. லண்டன்ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் வித்வுட் ஹர் நாலேஜ் யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பிரதர் இன்லா தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஒர்க்ஸ் எதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த், மார்டாலிட்டி, லவ் ஃபார் ஃபேமிலி அண்ட் பொசிஷன் ஆஃப் உமன் இன் சொசைட்டி. இந்த பர்டிகுலர் போம் த ப்ரொலாக் வந்துட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டாபிக், திஸ் தீம், பொசிஷன் ஆஃப் உமன் இன் சொசைட்டி. ஆர் இன்னும் narrow down பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் உமன் இன் லிட்ரரி வேர்ல்ட். இதுதான் வந்து மெயின் தீம் ஆஃப் ப்ரொலாக். ஸோ இன்ட்ரோடக்ஷன், இதோட பப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ரொலாக் வந்து ஒரு இன்ட்ரோடக்டரி போயமா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. த 10th Muse Lately Sprung Up in அமெரிக்கால. ஸோ பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1650. பர்பஸ் என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மாடஸ்ட் அப்பீல் மாதிரி. பட் அட் த எண்ட் ஆஃப் த போம்ல வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரியும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா she addressed the limitation placed on women in literature, the limited role of women in literature as a writers, as a poet. So tone, even though அது ரொம்ப ஹம்பிளா தான் பிகின் பண்ணியிருக்காங்க, which reflects Puritan modesty. Puritan modesty, Puritan வந்துட்டு there were some restrictions for women. அந்த அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இந்த பர்டிகுலர் போம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் there is an undercurrent of irony and quiet defiance. And end ஆகும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் சேஞ்ச் ஆஃப் டோன் வந்துட்டு இதுல அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் மொத்தம் இந்த போய்ட்ல 8 ஸ்டான்சஸ் இருக்கு. ஈச் ஸ்டான்சஸ் 6 lines and known as sessets. And rhyme scheme பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி சிசி iambic pentameter ஃபாலோ பண்ணியிருக்காங்க. And themes, humility and self-deprecation expected from women at that time. The Puritan periodல women எப்படி இருக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. And she slightly attacked also. She attacked that belief. Gender bias in literary culture, tension between modesty and ambition, women's intellectual potential. இதுதான் வந்துட்டு overall theme of this particular poem. The first stanza, 1 to 6 lines. O sing of wars, of captains and of kings, of cities founded, commonwealths begin. For my mean pen are two superior things, or how they all or each their dates have run. Let poets and historians set these forth. My obscure lines shall not so dim their worth. So எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிரேட் கிராண்ட் டாபிக்ஸ், கிரேட் டாபிக்ஸ் லைக் வார்ஸ், கேப்டன்ஸ் அண்ட் கிங்ஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் மென் ஃபார் மேல் ரைட்டர்ஸ். என்னோட மீன் பென் அவங்க ரைட்டிங்க சொல்றாங்க. ரொம்ப ஹம்பிளா வந்துட்டு அவங்களே அவங்கள வந்துட்டு இன்ஃபீரியரா காமிச்சுக்கிறாங்க கம்பேர்ட் டு தி சுப்பீரியர் திங்ஸ் ரெஃபர் பண்றது யாருன்னா மேல் ரைட்டர்ஸ். ஆர் ஹவு தே ஆல் ஆர் ஈச் தேர் டேட்ஸ் ஆஃப் ரன். லெட்ஸ் பாய்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் செட் தீஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராண்ட் சப்ஜெக்ட் வர்த்தி டாபிக்ஸ்லாம் வந்து யாரோட சப்ஜெக்டா இருக்கட்டும் அப்படின்னா மேல் ரைட்டர்ஸ் தான் இருக்கட்டும். நான் வந்துட்டு சுப்பீரியர், என்னோட லெவலுக்கு நான் வந்து நான் என்னோட சப்ஜெக்ட்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு இன்டர்ஃபியர் இன் தோஸ் கிராண்ட் சப்ஜெக்ட்ஸ்ல நான் இன்டர்ஃபியர் ஆகல அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல சொல்லியிருக்காங்க. So stanza 2ல but when my wandering eyes and envious heart and great bata sugar lines do but read over. So இந்த ஸ்டான்ஸால வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சைடு அட்மைரும் பண்றாங்க, ஒரு பக்கம் வந்துட்டு கொஞ்சம் என்வியஸாகவும் இருக்கு. யாரை பார்த்துன்னா இந்த மேல் ரைட்டிங்ஸை பார்த்து. அண்ட் ஷி கம்பேர்ஸ் பாட்டாஸ் யாருன்னா ஜெலுமே டி சலுஸ்டே டூ பாட்டாஸ், எ ஃபேமஸ் பிரெஞ்ச் போயட். அவரை வந்துட்டு பியூரிட்டன் இங்கிலாந்து வந்து ரொம்ப அட்மையர் பண்ணாங்க ஃபார் ஹிஸ் ரிலீஜியஸ் எபிக்ஸ். ஸோ அவர் வந்து சுகர்ட் லைன்ஸ்னா அவ்வளோ
அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வேர்சஸ் அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த ஸ்கில் வந்து எனக்கு இல்லை. இந்த மியூசஸ் வந்து கிரீக் மெத்தாலஜில யூஸ் பண்ற மியூசஸ் வந்து அவருக்கு அந்த ஸ்கில் அவர் கொடுத்து பிளஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அது இல்லை. இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட்டாஸ் கேன் டூ வாட் அ பாட்டாஸ் வில் பட் சிம்பிள் ஐ அக்கார்டிங் டு மை ஸ்கில். ஸோ பாட்டாஸ் என்ன எழுதினாலுமே வந்து பீப்புள் அட்மைர் ஹிம் அண்ட் தே அப்ரிஷியேட் ஹிம் அண்ட் பிரேஸ் ஹிம். ஆனா நான் அந்த அளவுக்கு பாட்டாஸ் அளவுக்கு சுப்பீரியர் இல்லை. பட் ஸ்டில் I'll work on my skills அப்படின்னு சொல்லி செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸா from school boys tongue no rhetoric we expect. So ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து ஒரு யங் பாய் கிட்ட இருந்துட்டு பெரிய அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். இந்த சேம் வே ஐ எம் ஆல்சோ அ பிகினர். என்கிட்ட இருந்துட்டு ரொம்ப அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஸ்கில் வந்து லிமிட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. நார் ஏட் ஸ்வீட் கான்சர்ட் ஃப்ரம் அ broken strings. ஒரு உடஞ்சு போன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்துட்டு தப்பே இல்லாம ஒரு டோன் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண முடியாது. மியூசிக் கிரியேட் பண்ண சேம் வே என்னோடதுமே வந்துட்டு ஈவன் அவங்களே வந்து என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் poetry to sound perfect but she wants to give her best, not perfect. So அவங்க என்ன சொல்றாங்கன்னா this is her own work and climbing her poetry is inherently flawed. அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யும் ஏன்னா she is not that much skilled. And my foolish broken blemished muse so sings. So இவங்க வந்து மியூஸை வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துட்டு she calls it like foolish broken. என்னோட poetry வந்துட்டு என்ன இருக்கு broken தான் foolish-ஆ இருக்குல்ல அதுல கொஞ்சம் flaws-உம் இருக்கு. And this to mend alas no artist able. So இந்த ஆர்ட் நீங்க இங்க சொல்றது வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ல சொல்றாங்க. And she says no amount of skill can fix அந்த flaw-வை வந்து எதாலையும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. And cause nature made it so irreparable. ஏன்னா அது ஏன் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி ஒரு நேச்சர் வந்துட்டு இதுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து விமனுக்கான ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கு. ஸோ நேச்சுரலாவே வந்து விமனோட பிரெயின் வந்து இட்ஸ் வீக்கர் ஆர் லெசர் தேன் மேல் பிரெயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா ரைட்டர் வந்து ஒரு அல்யூஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Nor can I like that fluent sweet tongue Greek. யாரும் மென்ஷன் பண்ணிக்கிறேன் Demosthenes Greek who was a great orator. ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆனார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஸ்பீச் இம்பிடிமெண்ட் இருந்துச்சு, பேச முடியாம. அண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எஃபர்ட் அண்ட் ஹி ஸ்பீக்ஸ் ஃபைனலி. அதே மாதிரி பை ஆர்ட் ஹி கிளாட்லி ஃபவுண்ட் வாட் ஹி டிட் சீக் எ ஃபுல் ரெக்விட்டல் ஆஃப் ஹிஸ் ஸ்ட்ரைவிங் பெயின். ஆர்ட் கேன் டூ மச் பட் திஸ் மேக்ஸிமம். ஸோ அவர் எப்படி அவர் ஓவர் கம் பண்ணாரோ அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து பெயின்ல இருந்து ஓவர் கம் பண்ணாரோ இந்த சேம் வே ஷி வில் ஓவர் கம் ஹர் ப்ராப்ளம். ஆர்ட் கேன் டூ மச் ஃபார் ஹர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் எ வீக் ஆர் wounded எதா இருந்தாலுமே she'll try to overcome that weakness. And this is how most men and many women of her time saw themselves. அவங்களே வந்து அந்த டைம் அந்த 17th centuryல எப்படி விமனா இவங்க பார்த்தாங்க. ஸோ விமனுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லை. ஈவன் இருந்தாலுமே அவங்களுக்கு அதை எக்ஸ்பிரஸ் அவங்கள்ட்ட பண்ண முடியல. And stanza 5ல I am obnoxious to each carping tongue who says my hand a needle better fits. ஸோ அவங்களே அவங்க என்னன்னு சொல்லிக்கிறாங்கன்னா obnoxious, unpleasant. இது வந்து அதர் ஜெண்டர் சேஸ் இவங்களோட ஹேண்ட் எதுக்கு ஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீடலுக்கும் தைக்கிறதுக்கும் தான் வந்துட்டு ஃபிட் ஆகும். poet's pen all's gone I should thus strong. ஸோ என்ன மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றாங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பா poetry எழுதினாங்கன்னா அது ப்ராப்ளத்துல இருக்கு இல்ல மிஸ் அப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. But such despite they cast on female wits. ஸோ இதுதான் வந்து இந்த மேல் சொசைட்டி, இந்த மேல் டாமினேட்டிங் சொசைட்டி என் மேல மட்டும் வைக்கல, அந்த என்டையர் ஃபீமேல் கம்யூனிட்டி மேலேயே வைக்கிற ஒரு criticism. If what I do prove well, it won't advance. So even though நான் என்னோட ஸ்கில்ல என்னோட ஆர்ட்ல என்னோட poetryல நான் சக்சஸ்ஃபுல்லா வந்தாலுமே அவங்க they are not going to recognize it. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த சக்சஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா they will say it's so stolen or else it was by chance. ஒன்னு திருடிட்டாங்க இல்லைன்னா வந்து பை சான்ஸ் தான் அவங்களுக்கு இந்த சக்சஸ் வந்திருக்கு, நாட் அவுட் ஆஃப் அவர் ட்ரூ ஒர்க் ட்ரூ ஸ்கில் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்காது இந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஃபிஃப்த் ஸ்டாண்ட். இதுலதான் வந்து கொஞ்சம் ஸ்லைட் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல எப்படி ஹம்பிளா ஸ்டார்ட் பண்ணாங்களோ இங்க வந்து ஸ்லைட்லி ஸ்டார்டட் ஒரு சின்ன ஐரனியோட அந்த மேல் டாமினேட்டட் சொசைட்டி எப்படி ஃபீமேலோட விட்ட வந்து நாலேஜை வந்து சப்ரஸ் பண்றாங்கன்றத இனிஷியேட் பண்ணிருக்காங்க.
So stanza 6 here. But sure, the antique Greeks were far more mild அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா the ancient Greeks வந்துட்டு அவங்க சொசைட்டியோட விட கொஞ்சம் மைல்டரா இருக்கு. their approach to women வந்து ரொம்ப மைல்டரா இருக்கு. and they even they show some sort of respect to female அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்துட்டு கிரீக் சொசைட்டி வந்து women என்டையரா ஆர்ட்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணல. எப்படி சொல்றாங்க அப்படின்னா else of our sex why fame they those nine and poesy made Calliope own child. so 9 muses-உமே வந்துட்டு Greek mythology-ல female தான். அதனாலதான் வந்துட்டு they respect women and they gave that role to women அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. here the poesy made Calliope own child. the poesy-னா poetry. அந்த Calliope-ன்றது வந்துட்டு muse the Calliope owns child வந்துட்டு muse of epic poetry. அவங்க வந்துட்டு here it is imagined as mother of poetry சொல்றாங்க. and here the poet pointed out this particular reference ஏன்னா the Greek mythology-ல poetry literally springs from a woman. Greek mythology பிரகாரம் poetry வந்து women கிட்ட இருந்த women muse கிட்ட இருந்து வந்ததுதான் வந்துட்டு அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. and so amongst the rest they placed the arts divine. so Greek placed poetry and other arts or under the guidance of the muses, whereas இங்க வந்து அவங்களோட சொசைட்டில வந்து அப்படி இல்லை. here they're not ready to value women and but this weak not they will full soon untie. so இங்க ஒரு மாதிரி கனெக்ஷன் பிட்வீன் விமன் அண்ட் ஆர்ட்ஸ் பத்தி ரெஃபர் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க இந்த ப்ரிடிக்மெண்ட்டுமே வந்துட்டு மென் என்ன பண்ணிடுவாங்க குயிக்கா வந்து அன்டை பண்ணிடுவாங்க. they will break it by denying womenோட ரியல் பார்ட்டிசிபேஷனை வந்துட்டு பிரேக் பண்ணிடுவாங்க. இந்த கான்செப்டே வந்து அவங்க பிரேக் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. the Greeks did not but play the fools and like சின்ன ஒரு ஆஃப் ஜோக்கிங் மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடமே that is totally contrast with the reality. mythல வந்துட்டு they gave importance for women but in reality women வந்துட்டு அந்த they are excluded from art. அதுதான் ரியாலிட்டின்ற மாதிரி stanza 6ல சொல்லியிருக்காங்க. and stanza 7 let's so stanza 7 let Greeks be Greeks and women what they are. எப்படி ஸ்டார்ட் பண்ணா ட்ரெடிஷனலா யார் என்னவா இருக்காங்களோ அதே இருக்கட்டும். வாட் சொசைட்டி கிவ்ஸ் let us accept that womenோட பொசிஷன் சொசைட்டில என்னவோ அதாவா இருக்கட்டும். they no need to do any extra thing like அவங்க வந்து ஆர்ட்லயோ அவங்க ஸ்கில்லையோ வந்து பெருசா எக்ஸிபிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. men have presidency and still excel. so men வந்து எப்பவுமே சுப்பீரியர். அவங்க வந்து என்ன வேணா எக்ஸல் ஆகலாம். whatever they do they will excel in that அப்படின்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கல் டோன்ல சொல்லிருக்காங்க. it is but vain unjustly to wage war. and இது வந்து பாயிண்ட்லெஸ். ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம வார்க்கெல்லாம் போறதுலாம் பாயிண்ட்லெஸ் because men cannot compete with them equally. அவங்களோட women cannot compete with men equally அப்படின்னு சொல்லியிருக்காங்க. men can do best and women know it well. so we accept it. we are not here to fight with them. ஆனா preeminence in all and each is yours. அதனால என்ன சொல்றாங்கன்னா men they have preeminence. அவங்கதான் வந்து எல்லாத்துக்கும் டாப்பா இருக்காங்க. and yet grant some small acknowledgement of us. நீங்க எல்லாத்துலயுமே சுப்பீரியரா இருங்க டாப்பா இருங்க. ஆனாலும் அவங்களோட விமனோட ஒரு டேலண்ட்டுக்கோ ஸ்கில்லுக்கோ ஒரு சின்ன ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை வந்துட்டு the poet ask கேக்குறாங்க இல்ல இருந்தா நல்லா இருக்கும். she's not asking for equality. அவங்க வந்து இந்த இடத்துல ஈக்குவாலிட்டியை கேட்கல ஆனா ரெகக்னிஷன் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. So stanza 8 and final stanza. and who a high flown quills that soar the skies. இந்த high flown quills என்ன ரெஃபர் பண்றாங்கன்னா pens of grand elite poets இல்ல famous poets. so இல்ல poet வந்துட்டு இந்த celebrated male poets வந்து அட்ரஸ் பண்றாங்க. and ever with your prey still catch your prize. இதுல வந்துட்டு they always manage to capture both their subjects and அவங்க என்ன எழுதினாலுமே அதுக்கு ஒரு appreciation recognition கிடைக்குது. and implies they dominate the literary field. அந்த male poets and more celebrated poets வந்து they dominate the literary field or literary world. if ever you design these lowly lines your eyes. so
she asked that if they ever read அவங்களோட the most celebrated poets அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்னோட humble poetry என்னைக்கா நீங்க படிச்சிருக்கீங்களா, have you ever read that, they view it kindly, so give the time or parsley with I ask no base. So இந்த பேஸ்ன்றது என்னன்னா the laurel wreath given to great poets எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட சக்சஸ்க்கும் அவங்கள ஹாண்ட் பண்றதுக்குமே கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா she says that she's not நான் வந்துட்டு I'm not asking for honors, அந்த such honors-லாம் எதுவும் நான் எதிர்பார்க்கல, பட் a simple acknowledgement. எதுக்குன்னா அவங்களோட ஹம்பிள் போயிட்ரிக்கான அக்னாலஜ்மெண்ட் தான் அவங்க கேட்கறாங்க, பட் அதுவுமே அவங்களுக்கு கிடைக்கலன்றது தான் வந்துட்டு இந்த இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. This mean and unrefined ore of mine. So இந்த mean, this mean and unrefined ore of mind, இந்த மீன் நீங்க ரெஃபர் பண்றது வந்துட்டு அவங்களோட ரைட்டிங்ஸ் அவங்கள ஹம்பிள் லோ இன் குவாலிட்டி. திஸ் ஓர்ன்றது வந்து அன்ப்ராசஸ்ட் மெட்டல். அவங்களோட பொயட்ரிக்கான மெட்டஃபரா யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டஃபர் ஃபார் பொயட்ரி ஓவர் ஆஃப் மைண்ட்றதையும் அவங்களோட பொயட்ரியை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி கால்ஸ் ஹர் ஓன் ஒர்க், அவங்க ஒர்க்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ராவ் அண்ட் இட்ஸ் அன்பாலிஷ்டு ஒன். அண்ட் ஷி ஃப்ரம் த பிகினிங் எப்படி அவங்க இன்ஃபீரியன்ஸ் சொன்னாங்களோ again she stresses that this is unpolished one will make your glistering gold but more to shine. So in the unrefined poetry வந்துட்டு gold-ஆ convert பண்றது will only make their work look even better by contrast. So இந்த இடத்துல வந்து this is both humble and sly. She flattering them, அவங்கள flatter பண்ற மாதிரி சொல்லிட்டு and lesser poets can contribute to the literary world ன்னு சொல்றாங்க. Even poet like Annie Bradstreet இல்ல female writers-உமே வந்து என்ன பண்ணலாம்னா they can contribute their own work to the literary world. Just a thing என்னன்னா அவங்கள சப்ரஸ் பண்ணாம அவங்களுக்கு ஹானர் கூட அவங்க வந்து எதிர்பார்க்கல, but a simple acknowledgement from the literary world. ஸோ அந்த மாடஸ்டியா அவங்க ரெக்வஸ்டோட வச்சிருந்தாலுமே ஷி ஆல்வேஸ் ஷி இன்சிஸ்ட் இல்லை என்னன்னா ஹர் ஒர்க் ஹேஸ் வேல்யூ, அவங்களோட ஒர்க்குக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இட் கேன் என்ஹான்ஸ் தேர்ஸ் பை கம்பேரிசன்ஸ். கம்பேர் பண்றனால அவங்களோட ஒர்க்கையும் வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற நோட்டோட இந்த போய்ட்ரியை முடிச்சிருக்காங்க. Now let's dive into a quiz. So உங்களால ஆன்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. Which theme is central to the prologue? Your options: romantic love, critique of gender bias, political rebellion, nature workshop. So your answer என்னன்னா critique of gender bias. The next question. High-flown quills that soar the skies is a metaphor for exotic birds, ambitious male poets, ships, clouds. The answer is ambitious male poets. Or in the poem symbolizes women's humble work, military weapons, religious truth, and children. Answer: women's humble work. Thank you for watching.